இந்த ஹனுக்கா அப்படின்றது அவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு ம். வகையா பாத்தீங்கன்னா தீபாவளி மாதிரி ஒரு ரொம்ப பெரிய விமர்சையா எல்லாரும் அவங்க வேலையை விட்டுட்டு இதை ஒரு கொண்டாட்டமாவே அவங்க எடுப்பாங்க. சோ ஹனுக்கால தாக்குதல் நடத்துவோம், அதுவும் குறிப்பா உங்க நாட்டுல தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க சொல்லியும் உங்களால வந்து எங்களுடைய மக்களை காப்பாற்ற முடியல. இன ரீதியா அவங்க யூதர்கள், ம். ஒரு நாடுன்னு எடுத்தா அவங்க ஆஸ்திரேலியர்கள். சோ அந்த இடத்துல இவங்களுக்குமே ஸ்டேக்ஸ் இருக்கு. சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் எங்க இருந்தாலும் சரி, அவங்க வந்து யூதர்களா தான் பார்ப்பாங்க. அந்த கம்யூனிட்டி ஸ்பிரிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வெறும் 80 லட்சம் பேர் தான் இருக்காங்க நிச்சயம். உலகத்திலே மொத்தமே 80 லட்சம் யூதர்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு ஒரு உயிருக்கும் உண்டான வேல்யூ ஜாஸ்தி. நம்ம ஊர்ல ஒரு இந்தியாவுடைய ராணுவ வீரர் இறந்துட்டார் அப்படின்னா ஒரு சிறு அஞ்சலி அப்படின்ற மாதிரி கடந்து போயிடும். அடுத்த 2 நாள் கழிச்சு இந்த பேர் யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஆனா அங்க ஒரு ராணுவ வீரர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சென்டிமெண்ட், மக்கள் தொகை கம்மியான ஒன்று. இந்த கண்டனத்துக்கு பிறகு இப்ப நான் கேள்விப்படக்கூடிய செய்திகள் அப்படின்றது இதுக்கு பின்னாடி இந்த 2 பேர் வந்து அம்புதான். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லி அந்த கடைசி ஆள் வரைக்கும் நாங்க பழி வாங்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதுக்கான அசைன்மெண்ட்டா மொசாட் அவங்களுடைய உளவுத்துறையோட ஒரு ஸ்பெஷல் யூனிட் எடுத்திருக்கிறதா இப்ப செய்திகள் வருது.